சூரியம் உதயமானா சந்தோஷப்படுறான் சிலவன். காபி சாப்பிட போறோம், வீட்டுல தங்க போறோம்னு. அவன் சூரியன் உதயமானா என்ன பண்றான் தெரியுமா? 30 நாள் ஆயுசு பகல் ஆயுச கையில வீசா வாங்கிட்டுதான் உதயமானா. நம்ம ஆயுச 30 நாள் போயிட்டு நம்ம ஆயுசு அஸ்தமனம் ஆயிட்டேனா தூங்க போறோம் அழகா படுக்கையிலேன்னு நினைக்கிறான். அஸ்தமனமானா 30 நாள் ராத்திரி ஆயுஷையும் கையில வாங்கினான். அஸ்தமனமானான் சூரியன். ஆத்மனோ நவபுத்தியம் மனுஷா ஜீவிதக்ஷயம். மூடனாயிருக்கிற மனிதர்கள் தன்னுடைய உயிர் ஆயுஷ் அல்லவா போறதுன்னு தெரிஞ்சு கொள்றது இல்லையா? விவேகிகள் தெரிஞ்சு கொள்வாளாம். அதனாலதான் வேதம் நித்தியம் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ற போது யோசௌ தபன்னுதேதி சர்வேஷாம் பூதானாம் பிராணநாதாயோதேதி மாமே பிரஜாயாமா பசூனாம் மாமம பிராணநாதாயோதகா. இப்படி பிரார்த்தின்னு அம்மா சொல்லி கொடுக்கிறது. அம்மா ஓலிய வேதம் சூரியனை பார்த்து யஹா அசௌ தபன்னு உதேதி சஹா சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதாய உதேதி. அம்மா பிரமாதமா பிரகாசத்தோட உதயமானானே சூரியன். அவன் உதயமான போது நம்ம ஆயுசு எல்லாருடைய ஆயுசையும் கையில வாங்கிட்டு உதயமானானா. அவனை பார்த்து பிரார்த்தின்னு மாதாவாகிற வேதம். என்னையும் என்னை சேர்ந்தவாளுடைய ஆயுசையும் நீ வாங்கிட்டு உதயமாகப்படாது, அப்படி கொஞ்சம் விட்டுணும் கேட்டுதான் சூரியன் விட்டுணும்னா அப்படி பிரார்த்திச்சா மாமே பிரஜாயா மா பசுனாம் மாமம பிராணா நாதாய உதகா அப்படி கேளுன்னு காட்டா அவன் அனுகிரகம் பண்ணணும் இல்லையா? சேஷ மாஸ்டர் காட்ட கூப்பிட்டு எக்மோர் ஸ்டேஷன்ல இருக்கிறவர் என் சன்னில்லா போறான் தாம்பரத்துக்கு கொஞ்சம் தள்ளி விடுவோம்னா தள்ளி போறாங்க போய் டிக்கெட் இல்லாம. அது மாதிரி மாமே பிரஜாயா மா பசுனாம் மாமம பிராணா நாதாயோதகா அப்படி கேளுன்னு வேதம் சொல்லி கொடுத்தது. அப்படி பிரார்த்திச்சுதான் பகுகாலம் நம்ம பெரியவாள்லாம் இருந்து நமஸ்காரம் பண்ணி சூரிய பிரசாதத்தால திருடகாத்தினால க்ஷேமத்தை அடைஞ்சிருக்காள்.